ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் காமெண்ட்ரி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 முடிஞ்சிருச்சுன்னு யாராவது வருத்தப்படுறீங்களா? கவலையை விடுங்க. தங்க முட்டையிடுற வார்த்தை யாராச்சும் விடுவாங்களா? அதே மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பேஸ் பண்ணி பல ஸ்பின்-ஆஃப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இது வந்துச்சு, அதை பற்றி தான் போன வீடியோவும் போட்டிருந்தேன். அதில் ஒன்றானது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் ஸ்பின்-ஆஃப்கான அஃபிஷியல் குட்டி டீசர் இப்போதைக்கு டஃபர் பிரதர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி முன்னாடி லீக்கான விஷயம் தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 இது லைவ் ஆக்ஷன் கிடையாது, ஒரு அனிமேட்டட் சீரீஸ். அனிமேஷன் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அனிமேஷன் ஸ்டைல் வந்து ஆர்கேன் சீரீஸ் மாதிரியே இருக்குது. 2D and 3D கலந்த ஒரு வித்தியாசமான ஸ்டைலுக்காக அப்ரோச்சான இந்த இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சீரீஸை வரும்போது நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க, இன்னும் பெருசாக இருக்கும். சீசன் 5ல் தான் அப்சைட் டவுனே என்ன வேணும்னு புரிய வைக்க போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம சீசன் 5 இருந்துச்சு. ஸோ அனிமேட்டட் ஃபார்மேட்டில் இதை இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்சைட் டவுன்லேயே மொத்தமாக இந்த அனிமேஷன் ஃபார்மேட்டில் இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதையும் நம்ம நல்லாவே பார்த்துலாம், அப்சைட் டவுனை கிளியராகவும் புரிஞ்சுக்கலாம். இதோட டைம்லைன் பார்த்திங்கன்னா டேல்ஸ் ஃப்ரம் 85 அஃபிஷியல் பிளாட் படி பார்த்தா இந்த சீரீஸ் சீசன் 2 அண்ட் சீசன் 3க்கு நடுவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கதையை அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 1983ல் வில் கடத்தப்படுவான்ல, அதுதான் அந்த சீசன் 1ல். அதே மாதிரி தான் 1984ல் சீசன் 2க்கும் 1985ல் சீசன் 3க்கும் நடுவில் தான் இதை பண்ண போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி இது 1984 to 1985ல் ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்குல்ல, அதில் நடக்கிற ஒரு ஹாலிடே ஈவெண்ட் மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் நம்ம பசங்கள்லாம் ஹாக்கின்ஸை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இதை கதை போக போகுதுன்னு நம்ம நம்பலாம். அண்ட் டீசர் பிளேட் ஒன்று பார்த்துடலாமா? டீசரில் ஓப்பனிங்லேயே லூகாஸோட ரேடியோவை காமிக்கிறாங்க. பில் அண்ட் மைக் ஃப்ளாஷ் லைட்டோட எங்கேயோ போகிறாங்க. வில், மைக், லூகாஸ் அண்ட் டஸ்டின், லெவன் அண்ட் மேக்ஸ் இந்த 6 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இது இருக்க போது. அடிஷ்னலாக நம்ம ஹாப்பர் அண்ட் நான்சி இருக்காங்க, இவங்களையும் காமிக்க போகிறாங்க. அண்டு இந்த நான்சி இருப்பாங்க, ஹாப்பர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்டீவ் இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் ஸ்டீவ் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு தான் நினைக்கிறேன். ஸ்டீவில் வரதுக்கு சான்சஸே இல்லை. ஹாப்பர் இருக்கார், அவர் சில இதில் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் சில சீனியர் கேரக்டர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று நம்ம நான்சி, அவங்க வந்து ஒரு கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்டீவில் இருப்பாரான்னு தெரில. அஃபிஷியலி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, இந்த டீசர்லையும் காமிக்கல. ஸோ மோஸ்ட்லி இருக்க மாட்டாதான். நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது, பிளாட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஜாம்பி லைக் கிரியேச்சரான ஒரு மான்ஸ்டர் கட்டிதாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெக்னா மாதிரியே டெமோகார்கன் மாதிரியோ இல்லை, ஸ்கல் ஃபேஸ் அண்ட் ரெட் ஐஸோட ஜாம்பி மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஜாம்பி மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வெக்னா மாதிரியும் கிடையாது, நம்ம டெமோகார்கன் மாதிரியும் கிடையாது. இந்த ஒரு கேரக்டர் புதுசாகவே எங்கேயுமே இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ புதுசாக இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமாக தான் காமிக்கப்படுது. அண்ட் இதை பற்றின எந்த விஷயமும் இப்போதைக்கு நம்ம கிட்ட லீக் ஆகலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டான அந்த மான்ஸ்டர் மாதிரி காமிக்கப்படுது. இது ஒரு வின்டர் சீசனில் நடக்கிறதுனால நம்ம டெமோகார்கன் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க தான் போல இருக்கு. ஏன்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புது விஷயமாக தான் தோணுது. ஏன்னா இதை பற்றி நான் வேறு எந்த லீக்ஸுமே வரல. இது வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நம்பலாம். அண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம கான்செப்ட் ஆர்ட்டோட ஃபோட்டோவும் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம டஸ்டின் தான் ஒரு பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம மைக்கு வில்லெல்லாம் அந்த சைடை தாண்டி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு வைன் மான்ஸ்டர் மரத்தில் உருவான மாதிரி காமிக்கிறாங்க. அதில் உருவான ஒரு மான்ஸ்டர் தான் நம்ம பசங்களை தூக்கி ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்க்க டெமோகார்கன் மேட் ஆஃப் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதே மாதிரி தான் நிறைய இதுலேயும் ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம ஹாக்கின்ஸில் அந்த அப்சைட் டவுனில் பார்த்தீங்கனாலே ஒரு வெயினிஷான கிரியேச்சர் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இது நம்ம பசங்களை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த இதில் நம்ம இவனை டஸ்ட்பின் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த டஸ்ட்பின் பிரிட்ஜ் வந்து உடஞ்சி கீழே விழும்போது நம்ம பசங்களெல்லாம் அது பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் மாதிரி தான் தோணுது. ஸோ அதுவும் இந்த இடத்துல ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது மாதிரியே நிறைய கேரக்டர்ஸு நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட வந்து எதையோ ஒன்று தேடிட்டு போகிறான், ஒரு எலி மாதிரி. அந்த எலி மாதிரி இருந்தது வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகி காமிக்குது. இது வந்து ஒரு டெமோ ரேட்டு மாதிரியே கூட சொல்லலாம். இது டெமோ கார்கன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹாஸ்மேட் சூட் போட்ட ஒரு ஆளையே ஒரு எலியை வந்து துரத்திட்டு போகிறான். அது டெமோ ரேட் மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இது ஹாக்கின்ஸ் லேபில் தான் நடக்கிற ஒரு சீக்ரெட் ரிசர்ச்சோட ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். இதுக்குள்ளே க்ரீன் கலராக ஒன்று க்ளோ ஆகுதுல்ல, ஒரு எல்லோ கலர் மாதிரி. ஸோ ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது.
இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது உடம்புலையும் சரி, அது வாயிலையும் சரி, எதுவும் ஒன்று க்ரீன் கலரில் எல்லோ கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இதே தான் அந்த வுட்டான அந்த வெயினியான இருக்கும் தோணுச்சு. ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகி பார்க்கும்போது ஒரு ரேடியோ ஆக்டிவான ஒரு விஷயம் தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குங்க. இது வந்து ஒரு கேனனா, அதாவது இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையோட மெயின் ஸ்டோரியோட உண்மையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த கேனனாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். இப்போ எப்படி ஆப்ஷன் 1 வந்து எந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குன்னா, மார்வலில் வாட் இஃப் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த மெயின் ஸ்டோரியோட ஒரு கனெக்ட் ஆகாது, செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரி இருக்கலாம். இதை பற்றி நம்ம செப்பரேட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், மேபி இது செப்பரேட்டாகவும் இருக்கலாம். அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா, இது நம்ம பசங்களோட D&D கேமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் டைமில் அவங்க ஒரு விளையாடுற ஒரு கேமாக கூட அவங்க இமேஜினேஷனில் பார்க்கலாம், அந்த மாதிரி கூட காமிக்கலாம். அதோட எஃபெக்டாக தான் இருக்கும். இது வந்து எந்த விதமாகவும் மெயின் ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணாது. அவங்களோட கனவாகவும் இருக்கலாம். அந்த D&D கேம்னு அந்த D&D கேம்னு நம்ம மைக் தான் அதை ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரியே ஒரு ஸ்டோரி விளையாடுற மாதிரியும் தோணுது. அவங்க அந்த மாதிரி ஒரு கேம் D&Dயாகவும் வச்சுருக்கலாம் நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே 16 எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து நியூஸ் படி அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன் மாதிரி 1 hour எபிசோடெலாம் இல்லை. இது வந்து 20 minutesக்கு தான் எபிசோட் தான் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் இதை வந்து 2 பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவும் இருக்காங்க. சம்மர் அண்ட் வின்டரில் இதை 2ஆக பிரித்து 2 சீசனாக விட போகிறாங்க. ஒரு எபிசோட் வந்து 20 minutes அந்த மாதிரி இருக்க போகுது. வாய்ஸ் கேஸ்ட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஆக்டர்ஸ்லாம் இது வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பசங்க எல்லோரும் இப்போ வளர்ந்துட்டாங்க. ஸோ சின்ன வயசு செட் ஆகாதுல்ல, சின்ன வயசு செட் ஆகாதுன்னு நியூ வாய்ஸ் கேஸ்ட்லாம் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே நல்லா சூட் ஆகுதுன்னு நம்ம நம்பலாம். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ் இதோட முடிய போகிறது இல்லை, இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. நீங்கள் இந்த அனிமேட்டட் சீரீஸ்க்கு ஈகலி வெயிட் பண்ணுறீங்களா? உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்டே டியூன் மக்களே, இது மாதிரி நிறையா இது வரப்போகுது தான். ஸோ நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் வந்து நம்ம மக்கள் அளவில் ஒரு நல்ல வரவேற்பை வாங்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பற்றின இதெல்லாம் இன்னும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா. அந்த அனிமேஷன்லாம் இன்னும் முழுசாக முடிக்கலையா. ஒரு ஆர்கன் ஸ்டைலில் இந்த 2026 ஒரு நல்ல அனிமேஷன் உங்களுக்காக காத்திருக்கு. இது கண்டிப்பாக வரும் தான் நம்பலாம். நம்ம டஃபர் பிரிசஸ் வந்து இது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ சீசன் 5 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சிச்சுன்னு வருத்தப்பட தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னுக்கு ஒரு சாகாவே க்ரியேட் ஆக போது தான், நிறைய இது எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோவாக தான் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சாகா ஸ்டில் எக்ஸ்பேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் ஒரு பார்ட்டான இது அதை பற்றின மொத்தமாகவும் அடுத்தடுத்த இதோடையும் நம்ம மொத்தமாகவே பார்த்துலாம். இது 2026 தான் வரப்போகுது. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு இதாக இருக்க போகுதுன்னு நம்ம நம்பலாம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு உங்களுக்கு நம்புகிறேன். ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய், see you.